கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி தியானிக்க விரும்புகிறேன். Baptism is a sign of a new covenant. Hallelujah. Amen. ஞானஸ்தானத்தை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு தனியாய் வேற நேரம் கிடைக்காததுனால we are going to meditate right now about the baptism and why is it a sign of a new covenant. புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த கல்யாணம் ஆன பொழுது நிறைய திங்ஸை பேசுவாங்க, நிறைய இதை மாத்திப்பாங்க, மாலை மாத்திப்பாங்க. இப்போ கூட சிஸ்டர் கூட அவங்க டாட்டர் மேரேஜ்க்காக போயிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்திருக்கும். கரெக்டா நிறைய காரியங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க. எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு அடையாளத்துக்கு ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க. இந்த ஊர் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க, ரிங்கு போடுவாங்க. நம்ம ஊர் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க, யாராவது சொல்ல முடியுமா? தாலி போடுவாங்க. எல்லாரும் கலட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. அது அன்னைக்கு மட்டும்தான் போறோம், அடுத்த நாள் கண்டு. பட் ஆனா அதை தவிர்த்து மோதிரம் இருக்கும். கரெக்டா சிலருடைய லைஃப் கல்ச்சர்ல பார்த்தோம்னா மெட்டிலாம் போட்டிருப்பாங்க. நிறைய திங்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு இதற்கு அடையாளம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போலவே அது எல்லாமே ஒரு அவர்ஸ் கணக்குல அவங்க மாத்திக்கிறாங்க. நான் உன்னைய முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் உன்னைய காப்பாத்துவேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோட இருப்பேன் எல்லாம் சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தினுடைய ஃபைனல் என்ன எண்ட் பாயிண்ட், அந்த மோதிரத்தை மாத்தி அதை வெளிப்படுத்திக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை, ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க, ஒரு மோதிரத்தின் மூலியமாய் அடையாளப்படுத்தி ஒரு பெரிய சத்திய நிகழ்வை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம், அவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒருத்தரை அவர்கள் நேசிக்கிறது எல்லாவற்றையும் எதுல வெளிப்படுத்துறாங்க, அவர்கள் இந்த மோதிரத்தை மாற்றி அவர்கள் வெளிப்படுத்துறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியத்திற்கு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணா அதுல ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். அதுபோல அந்த கல்யாண காரியத்திலும் ஆண்டவர் அப்படியான ஒரு காரியத்தை எல்லா கல்ச்சர்லையும், நீங்க எந்த கல்ச்சருக்கு போனாலும் கடைசியில ஏதோ ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட வந்திருக்கும், இவங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட போயிருக்கும். அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமென். ஆண்டவரும் அடையாளப்படுத்தும்படிக்காய் என்ன பண்ணிருக்கிறாரு, ஞானஸ்தானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசமான, இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்ச ஒரு காரியம் அப்படி கிடையாது. எல்லா கலாச்சாரத்திலையும் பார்க்கிறோம், ஆத்துல போய் முங்கி எழுகிற ஒரு அனுபவம் இருக்கு. எதுக்குன்னா பாவங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பிரயோஜனமா அவங்க என்ன பண்றாங்க, தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது எரேமியா புஸ்தகத்துல 31வது அதிகாரத்துல 31, 32 வசனம். ஜெரமையா 31 and 32. யாராவது ஒருவர் எடுத்தவங்க வாசிங்க. 31வது அதிகாரம் 31, 32 வசனம். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய. எரேமியா 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமென். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை, ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த ஊர்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இல்ல, வந்து போகிற உறவு இல்ல,
என்ன உறவா? ஒரு உடன்படிக்கை உறவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி வேதவாசம். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி 33, 34 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். வாசிங்க 33, 34 வசனத்தை வாசிங்க. அதுல 4 காரியம் அந்த உடன்படிக்கை எப்படி என்னெல்லாம் அந்த உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த 4 காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 33, 34. நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆமென். இதுல 4 காரியம். ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஏற்படுதுன்னா அந்த உடன்படிக்கையில ஏதோ பர்டிகுலர் டீடைல்ஸ் இருக்கும். கரெக்டா? அதுல சில காரியங்களை குறிப்பு இருக்கும். அதை நீங்க கையெழுத்திடுறீங்க, அதை அவங்க கையெழுத்திடுறது தான் ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட். அதுல ஆண்டவர் 4 காரியத்தை 4 things are there in this covenant that God is establishing with the people. முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்கள் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங், நல்லா கவனிங்க, முதல் காரியம் இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள் என்று சொல்லி வேதம் கூறுது. இடத்துல இருக்கிற யாராவது பாவமே செய்யாம யாராவது ஒருத்தர் வாழ்ந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. சரி, ஓகே, அது ரட்சிக்க பண்றதுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சேன், இப்போ நான் பாவமே செய்யாம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவமே செய்யாம நான் வாழ்றேன்னு சொல்லி சொல்றவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்களா? யாரோ ஒருத்தர் கை தூக்க வந்த மாதிரி தெரிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்து தேவ மகிமை எல்லாரும் இழந்து போனார்கள் என்று சொல்லி வேத வசனம். எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்றாரு அவன் பாவம் செய்திருக்கிறான். அல்லேலூயா. உலகத்துல ஒருத்தரையும் ஆண்டவரால கண்டுபிடிக்க முடியல பாவமே செய்யாத. அவன் சொல்லலாம், உங்ககிட்ட உங்களை பார்த்து சொல்லலாம், ஏமா நான் பாவமே செய்யல. நான் கூட சொல்லலாம் என் மனைவிட்ட, நான் பாவமே செய்யறது இல்லை, தப்பே செய்யறது இல்லை அப்படின்னு. உலகத்தை வேணா நீங்க ஏமாத்தலாம், என் மனைவியோ உங்க கணவரை வேணா நீங்க ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்துகிறார்? மத்தேயு 26 அதிகாரத்துல 26, 27, 28 ஆண்டவர் எப்படி அதை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 26, Matthew 26, 27, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஆமென். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய பாவத்தை ஆண்டவர் எப்படி ஒரு கழுவுகிறார், எப்படி மன்னிக்கிறார் என்று சொல்லி, அவருடைய இரத்தத்தை சிந்தி, through his blood you have a covenant. அவருடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் உங்களுக்கு உடன்படிக்கை உண்டாகுகிறது. அல்லேலூயா. பார்க்கும் பொழுது அவர் இரத்தம் சிந்தினாரு. ஆனா வேத வசனம் கூறுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி வேத வசனம் கூறும். முதலாவது காரியம், ஆண்டவர் இந்த உடன்படிக்கையில உங்களுக்கு தர ஒரு காரியம்,
உங்களுடைய எல்லா பாவத்தையும், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல உங்களுக்கு மன்னித்து எல்லாவற்றையும் மறந்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லாம he even forgives and forgets all the mistakes that you will ever do in your life. Hallelujah. இரண்டாவது காரியம், அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகத்துல 36வது அதிகாரத்துல 26வது வசனம் இப்படியாக கூறுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை எடுத்து உங்களுடைய கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது காரியம் என்ன? உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறேன். என்ன அந்த புதிய இருதயமா? அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் செய்யாத இருதயம், இப்ப அவர் என்ன சொல்லுவாரு நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி துடிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் அவர் என்ன கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வாசித்தோம் இல்லையா? அதிலே அவர் சொல்லுகிறார், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப், மனிதர்கள் மூலியமாய் வருகிற உறவு அல்ல. ஆண்டவரே உங்களோட டைரக்டா பேசுவார். ஹல்லேலூயா. தேவனே உங்களோட டைரக்டா பேசுவார். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது ஆண்டவரே கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என் நாமத்தினால் நீங்க பிதாவின் இடத்துல எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு டைரக்ட் ஆக்சஸ், அன்லிமிட்டெட் ஆக்சஸ், அன்லிமிட்டெட் பேண்ட்வித், என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய சமூகத்தில் you can download anything. God has given you all the power and authority to ask him whatever you want to ask. ஹல்லேலூயா. அது மூன்றாவதாய் ஆண்டவர் கொடுக்கும். மனுஷன் வழியா போய் அந்த மனுஷன் வழியா போய் இந்த மனுஷன் வழியா போய் அந்த ஆள் வழியா போய் தான் இல்ல, டைரக்டா. ஹல்லேலூயா. யார்கிட்ட போய் கேட்டா பதில் வருமோ அவர்கிட்ட டைரக்டா போய் நீங்க கேட்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது நான்காவது காரியமாய் அதிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், அவருடைய சொந்த ஜனமாய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. He brings you into a new community. ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து வருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம எந்த இடத்துல பிறந்திருந்தாலும், என்ன மொழியை பேசிக் கொண்டிருந்தாலும், எந்த ஒரு ஸ்தானத்துல நம்ம இந்த உலகத்துல காணப்பட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. There is neither Jew nor Greek, there is neither male nor female என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல வேணா நம்மளை குறைவாய் இழிவாய் ஜனங்கள் பார்க்கலாம். இவன் ஒரு சரியான பிரச்சனை ஆளு, இவனை கொண்டு போனா பிரச்சனை, இவனை பண்ணா பிரச்சனை அப்படின்னு சொல்லி உலக ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய பார்வையில நாம் எல்லாரும் அருமையானவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ தேவன் இதன் மூலியம், இந்த உடன்படிக்கை மூலியமாய் ஆண்டவருடைய காரியம் என்ன என்று சொல்லி உங்களையே குற்றமற்றவர்களாய், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாருங்க, ஆண்டவர் குற்றமற்றவர்களாய் அவர் முன்பாக நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற குற்ற மனசாட்சியை ஆண்டவர் எடுத்து போடுகிறவராய் காணப்படுறார். மூன்றாவதாய், பிசாசு உங்களை குறித்து என்னெல்லாம் சொல்லணும்னு எழுப்பினானோ அவனுடைய குற்றப்படுத்துகிற நாவுகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவமாக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நிறுத்துகிறது ஒரு காரியம், அவருக்கு முன்பாக நிறுத்துகிறது ஒரு காரியம். ஆனா நம்மளுடைய இருதயத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? கழுவி சுத்திகரித்து, அது மாத்திர பிசாசு நம்மளை பார்த்து ஒரு விரலை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இது எல்லாத்திற்குரிய அடையாளம் தான் இந்த 4 உடன்படிக்கையினுடைய காரியம் தான் இந்த ஞானஸ்தானம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 6:3 3வது வசனம் 4வது வசனம்,
6-7 வசனத்தை வாசிங்க. ரோமர் 6. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-7 வசனம் முடிய யாராவது வாசிங்க. ஆமென். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஞானஸ்தானம் இவ்வளவு நேரம் நம்ம பேசணும்ல, அந்த காரியத்துல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி வேதம். முதலாவது நீங்க ஞானஸ்தானத்திற்கு போகும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, தண்ணீர்ல மூழ்கும் பொழுது அவர் சொல்ற அவரோடு கூட மரித்ததற்குரிய அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவரோடு you died with Jesus Christ. ஹalleluya. அப்ப யார் யாரெல்லாம் நாம மரிக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து மரித்தார்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த கிறிஸ்து மரித்ததை நாம எப்படி நாம திருப்பி மரிக்க தேவையில்லை, நாம திருப்பி காரியங்களை செய்ய தேவையில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவரோடு கூட மரித்ததற்குரிய ஒரு அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. இரண்டாவது காரியமாய் 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற நாம் அனைவரும் அந்த உயிர்த்தெழுதல்ல நாம என்ன பண்ணணுமா? இணைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன பழைய காரியங்கள் காணப்பட்டது அது எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில அது வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் அது அப்படியே அந்த சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நாம எப்படி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? அவருடைய ஞானஸ்தானத்திலே பங்கு கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை நம்மளை விட்டு போகணும்னா ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்யப்படணுமா, கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுகிற அனுபவம் காணப்படும். அப்பதான் பழைய மனிதன் செத்து போகிறான் என்று சொல்லி அவனை அடக்கம் செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? பழைய மனிதனுடைய சுபாவம் இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுதுதான் பாவத்தில் இருந்து நாம் என்ன பெற்றுக் கொள்ளுகிறோம்? விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். இல்ல நம்ம என்னைக்குமே பாவத்திற்கு அடிமைகளாகவே காணப்படுவோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ இதுல அநேகருக்கு ஞானஸ்தானத்துடைய டைமிங்ல சில கேள்விகள் உண்டு. எப்பொழுது நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும்? when should I receive baptism? இல்ல அநேகருக்கு ஒரு பர்டிகுலர் டைமா, ஒரு ஏஜ் வரணுமா, இல்ல எனக்கு ஏதாவது ஞான உதயம் ஏற்படணுமா, என்ன நடக்கணும் என் வாழ்க்கையில, நான் இந்த காரியத்தின் உடன்படிக்கைக்குள்ள இந்த அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது காரியம் அப்போஸ்தலர் 2:38 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எடுத்தவங்க வாசிங்க, தெரிந்த வசனம் தான், எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. ஆமென். பாருங்க, மனம் திரும்பி ஒரு என்ன காரியம் ஞானஸ்தானத்துல என்ன ஒரு முக்கியமான காரியம்? மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இந்த காரியம் டைமிங் எல்லாம் விட்டுருங்க, ஏஜ் எல்லாம் விட்டுருங்க, வயசெல்லாம் விட்டுருங்க, நீங்க என்ன ஏஜ் என்ன இதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமான காரியம் என்ன காணப்படும்? மனம் திரும்புதல் காணப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஏஜுக்கு கடைசியில வரலாம். முதல்ல மனம் திரும்புதல் ரிப்பென்டன்ஸ். மனம் திரும்புதல் இல்லாம பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு ஞானஸ்தானமும் அது ஒரு சரியாய் வருகிற ஞானஸ்தானம் இல்லை வேதத்தின் பிரகாரம். சோ முதலாவது மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன காணப்பட வேண்டும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு? மத்தேயு 16:15 வசனத்தை 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
மத்தேயு 16வது அதிகாரம், மார்க் 16வது அதிகாரம், சாரி, மார்க் 16 15 16 வசனம். பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானத்தை பெறுகிறவன் என்ன பண்ணப்படுவானா? ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது விசுவாசம் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதாவது ஏதோ ஒண்ணு பிளைண்டா விசுவாசிக்கிறது இல்ல. நான் இந்த இதுல பிறந்தேன் அதனால நான் பிளைண்டா இதை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவனா பிறந்தேன் அதனால பிளைண்டா நான் கிறிஸ்தவனாகவே வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க வேதம் என்ன கூறுகிறது? விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ ஒரு காரியத்தை கேட்டு புரிந்து விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஏஜ் வரணும். கரெக்டா? நீங்க சின்ன பிள்ளைங்க எதுனாலும் சொன்னீங்கன்னா இது வந்து இத ஒரு சின்ன ஒரு பொம்மையை கொடுத்துட்டு தான் ஐபேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்பும். அதோடைய விசுவாச லெவல் அவ்வளவுதான். கரெக்டா? ஒரு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க அதை கொஞ்சம் ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க சொன்னீங்கன்னா அது டக்குன்னு சுதாரிச்சிடும். ஆனா அதையெல்லாம் கடந்து வரும் பொழுது ஒரு காரியத்தை கேட்டு விசாரித்து அதற்கு அப்புறமாய் விசுவாசிக்கும் பொழுது அது ஒரு மெய்யான விசுவாசமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும், விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப டைமிங்க்கு வரலாம். சரி, ஒரு மனிதன் மனம் திரும்பணும்னா நிறைய பாவங்களை அவன் வாழ்க்கையில செய்திருந்தாலும் அவன் மனம் திரும்ப, குழந்தைய போய் மனம் திரும்ப நம்ம சொல்ல முடியாது, விசுவாசின்னு சொல்ல முடியாது. அதுதான் அதனால அப்படி பார்க்கும் பொழுது சரி, ஒரு காலகட்டத்தில் எந்த நேரத்துல நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். லூக்கா 3வது அதிகாரத்துல 21ல இருந்து 23வது வசனம் முடிய வாசிங்க. லூக்கா 3 21ல இருந்து 23 முடிய. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு பறவை போல அவர்கள் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு ஒரு மாதிரியா நம்ம நினைக்கிறோம் இல்ல? இயேசு செய்ததை நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ பார்க்கும் பொழுது இயேசு ஒரு மாதிரியை வைத்து செல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு ஒரு ஏறக்குறைய 30 வயது ஆயிற்று என்று சொல்லி வேதம். அதுக்காக நம்ம எல்லாரும் 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது இல்ல. பட் நம்ம பார்க்கிறோம், ஒரு அடையாளமாய் நம்ம பார்க்கிறோம். சோ எது பெர்ஃபெக்ட் டைம்? எது பெர்ஃபெக்ட் டைம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு? ஒண்ணு மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும். இயேசு ஏறக்குறைய 30 வயசு வரும் பொழுது இயேசு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க. சோ பெர்ஃபெக்டான டைம் எதுங்க? ஞானஸ்தானத்தை பெற்று ஒரு ஏஜ் சொல்லுங்க, எனக்கு ஒரு டைம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 35ல இருந்து 38 வசனம் முடிய வாசிங்க. ஆமென். அப்பொழுது ஆமென். பாருங்க, இங்க எப்போ பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க கேட்கிறாங்க இந்த இடத்துல 35. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த தேவ வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ
முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். ஹல்லேலூயா. அதான் பெர்ஃபெக்ட்டான டைமிங். ஆமென். எது பெர்ஃபெக்ட்டான டைமிங்? நீங்க மனம் திரும்பி இயேசுவை முழுமையா விசுவாசிக்கிறேன்னு உங்க மனசுல நீங்க ஒரு தீர்மானத்தை செய்யும் பொழுது தண்ணீர் இருந்தா போதும், நீங்க என்ன பண்ணிடலாமா? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறது. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விதமான தடைகளை அவர்களுக்கு அவங்களே போட்டுக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா இந்த இடத்துல சொல்றார், நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா? நீ என்னைய விசுவாசிக்கிறியா? ஆம் அப்படின்னு நீங்க உங்க மனசுல இப்ப சொல்றீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவா? முழுமையாய் உங்களைய அந்த ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இதுதான் பெர்ஃபெக்ட்டான டைமிங். இதை விட ஒரு பெர்ஃபெக்ட்டான டைம், ஏஜ் அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சரி, இந்த ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறதுனால என்ன ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடைபெறுகிறது என்று சொல்லி, இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 40-41 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2:40-41. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. ஆனால் சபையிலே நீங்க சேர்த்து கொள்ளப்படுகிறதற்கு பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேரு கேட்கிறாங்க. ஆனா வேத வசனம் இங்க கூறுது, அன்றியும் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். Baptism is a door to the church. Hallelujah. ஞானஸ்தானம் என்பது சபைக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு, உலக சபைக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்த ஒரு காரியமா இருக்கிறது. எனக்கு தான் ஆண்டவருக்கு எனக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் எதுக்கு பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கணும். உலக மனிதர்கள் உங்களை கண்டுகொள்ளணும். Hallelujah. They should know that you are a professing Christian. நீங்க இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கான சாட்சிகளாய் உலகமெங்கும் போய் நிற்பீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு தெரிகிறது. எப்பொழுது தெரிகிறதா? நீங்க ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா. We are no longer a floating, வந்து போகிற ஒரு கூட்டமாய் இல்லாமல் சேர்த்து கொள்ளப்படுகிற ஒரு கூட்டமாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. சபையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 3000 பேர் அன்றைய தினம் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம். இன்னைக்கு நம்மளுக்கு ஞானஸ்தானத்தை பெறுகிறது ஒரு ஈஸியான ஒரு காரியமா இருக்குது. நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல பார்க்கும் பொழுது ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது நீங்க ஒரு கிறிஸ்தவனாய் அடையாளப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று சொல்லி வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக கஷ்டங்கள், அநேக நெருக்கங்களை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யோவான் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 20-21 வசனங்கள இப்படியாக சொல்லுகிறார். ஊழியக்காரன் தான் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை விட நம்ம யாரும் பெரியவர்கள் இல்ல. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை அறியாததுனால உங்களை என்ன பண்ணுவாங்களா? உங்களை துக்கப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை அறியாததுனால உங்களை என்ன பண்ணுவாங்களா? வெறுத்து தள்ளுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ நம்ம சபையில சேர்த்து கொள்ளப்படும் பொழுது it's not just coming into the church and becoming a member in this church.
நீங்க உலகத்திற்கு உங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறேன், இல்ல ஆபிரகாமை போல என்னுடைய மகனை, என்னுடைய பிள்ளையை நான் ஒரு பலியாய் செலுத்த நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதெல்லாம் அடுத்த காரியம். உங்களுடைய விசுவாசத்தின் முதல் அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு அப்புறமா இந்த சின்ன காரியத்துல படிப்படியாய் நம்ம முன்னேறி வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை அநேக இடங்களுக்கு அவர் என்னவாய் பண்ணுகிறார், சாட்சிகளாய் மாற்றுகிறார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் பார்க்கிறோம், the consequences. இதனால நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுனால என்ன என் வாழ்க்கையில ஒரு அடையாளம் என்று சொல்லி பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 21, 22 வசனம் முடிய. இதான் கடைசி காரியமாய் வாசிக்கிறோம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 21, 22 வசனங்கள். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. ஆமென். நீங்க இப்ப கிறிஸ்துவோடு கூட சரீரத்துல இணைக்கப்பட்டு என்னவா மாறிட்டீங்களா? அவருக்கு என்னவா மாறிட்டீங்க? அவயவங்களா மாறி மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, you are indispensable. உங்களைய வச்சுதான், நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே ஆண்டவரால செய்ய முடியாதுங்கிற அளவிற்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, உங்களையே இணைத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி. நீங்க தான் அவருடைய கைகளா இருக்கிறீங்க, நீங்க தான் அவருடைய கால்களா இருக்கிறீங்க. உங்களை வச்சுதான் உங்க குடும்பத்தை ரட்சிக்கணும், உங்களை வச்சுதான் உங்க பிள்ளைங்களை ரட்சிக்கணும், உங்களை வச்சுதான் உங்க கணவர் உங்க மனைவியை அவர் ரட்சிக்கணும்னு சொல்லி அவர் அந்த இயேசுவை யாராலையும் பார்க்கல. நீங்க தான் அந்த இயேசுவை வெளிப்படுத்த போறீங்க. அதனாலதான் அவர் சொல்றார், நீங்க அவருடைய சரீரத்துல இணைந்து கொள்ளும் பொழுது அவருடைய அவயவங்களாய் நீங்க மாறிடுறீங்க என்று சொல்லி அவர் கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லது உங்கள் மூலியமாய் கிறிஸ்து வெளிப்படுவார், கிறிஸ்து மகிமை அடைவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று அப்படியே பந்திக்காய் நம்ம ஆயத்தமாகலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். Thank you Jesus. Thank you Father. Hallelujah. 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 எல்லாரும் கர்த்தரிடத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில யார் யார் நம்மளுடைய வாழ்க்கையை இருதயத்திலே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் சொல்லுகிறவங்க, ஹல்லேலூயா, எந்த ஒரு தடையும் இல்லை. ஆமென். நீங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு there is no barrier. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க என்றால், ஹல்லேலூயா, யாரும் உங்களை நீங்க எடுங்கன்னு சொல்லி அந்த எத்தியோப்பிய மனுஷனிடத்துல யாருமே சொல்லல. பிலிப்பு தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தார். ஹல்லேலூயா. அவங்க கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதாவது தடைகள் இருக்கிறதா என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க பெர்ஃபெக்ட் டைமிங். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை யாராவது வருத்தி வாங்க 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 வாங்கன்னு சொல்றது ஞானஸ்தானம் இல்ல. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆமென், அப்படியாய் நீங்க எடுக்கிற ஞானஸ்தானம் மெய்யான ஞானஸ்தானமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வைத்திருந்தாங்கன்னா, இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம எடுத்திருந்தோம், நம்மை அறியாத நாட்களில் எடுத்திருந்தோம் என்றால், ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு சொல்ல, God is telling us a new thing. Hallelujah. Repent. மனம் திரும்பி அவரை விசுவாசித்து நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் இந்த காலை வேளையில தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும்படிக்காய்
நான் விரும்புகிறேன். ஹalleluya. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹalleluya. முடிவு பரியந்தம் ஆண்டவரே நான் நிலைத்திருக்க வாஞ்சையா இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரே உம்மையே பின்பற்ற நான் ஆண்டவரே ஆராதிக்க நான் வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஹalleluya. ஒரு விஷயம் உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கலாமா, அப்படியே கொடுக்கலாமா? ஹalleluya. அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே முதல் படி சீஷத்துவத்தின் முதல் படி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஒருவன் எப்பொழுது தேவனுடைய கிறிஸ்துவுடைய சீஷனாய் மாறுகிறான் என்று சொல்லி அவன் ஞானஸ்தானத்தை பெற்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது அவன் ஒரு சீஷனாய் மாறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. ஹalleluya. Thank you Father. அவர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவர்கள் தேவனுடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய எண்ணிக்கை 3000 காணப்பட்டது. ஹalleluya. ஹalleluya. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.